அமராவதி ஆற்றுல பார்த்திங்கன்னா வெள்ளம் படிப்படியாக குறைஞ்சிருச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்க எப்படி அடிச்சுக்கிட்டு போயிருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு தண்ணி போய்கிட்டு இருந்தது. தண்ணி அடிச்சுக்கிட்டு போனது தான் பாருங்கள் எப்படி தெரியுது பாருங்க. கிட்டமுட்டா அந்த பனைமரம் தெரியுது பாருங்க. அதில் இந்த முக்கால்வாசி பனைமரத்துக்கு மேலே தண்ணி போயிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வடிஞ்சிருச்சு. இப்பவும் இறங்கணும்னா அடிச்சுக்கிட்டு போயிடுற ஆளை அந்த அளவுக்கு தான் போகுது. ஆனாலும் இப்போ தண்ணி வடிஞ்சிருச்சு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கண் முழுகி அந்த 4 தெரியுதுங்க. அதுக்கு மேலே 2-3 அடி அளவுக்கு தண்ணி போய்கிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்துருச்சு. கீழே போகுது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மீனும் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கிடைக்குது என்ன தெரியல. அங்கே பாருங்க தூண்டில் போட்டு பிடிக்கிறாங்க பாருங்க. அநேகமாக அந்த 5-6 மீன் மாட்டும்னு நினைக்கிறேன். இன்னும் பார்த்திங்கன்னா செந்தண்ணியாக தான் போகுது. இன்னும் தண்ணி கிளியர் ஆகலை. செந்தண்ணியாக தான் போகுது. கணக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு போன தண்ணி பாருங்கள். ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அது அந்த அளவுக்கு போயிருக்கு. எல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிருக்குது பாருங்க. அந்த அளவுக்கு போன தண்ணி இப்போ படிப்படியாக வற்றி இப்போ கீழே வந்துருச்சு. ஆனாலும் இன்னும் நல்லா ஓடுது. இந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா ஆள் இறங்கணும்னா அடிச்சுக்கிட்டு போயிரு. இன்னும் பார்த்திங்கன்னா அந்த நேரில் ஒரு ஆள் தண்ணி போகும்னு நினைக்கிறேன். அந்த நேரெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் தண்ணிக்கு மேலே தான் போகும். நாம் நிற்கவே முடியாது. அந்த நேரில் அடிச்சுக்கிட்டு போயிடும்.